விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சார பொதுக்கூட்டமானது நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கிருந்து எமது செய்தியாளர் கோபிநாத் இணைப்பில் இணைக்கிறார். கோபிநாத், வணக்கம். இன்றைய பொதுக்கூட்டம் எப்படி நடந்துச்சு? கூட்டத்தில் தொண்டர்களுடைய ஆரவாரம் எப்படி இருந்துச்சு? ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்களும் பேசின காட்சிகளையும் நாம் பார்த்தோம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க கோபிநாத். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாமக வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் அவர் போட்டி போறாரு. இவரை ஆதரித்து கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த விழா மேடையில பிரச்சார பொதுக்கூட்ட மேடையில பேசுறது நம்ம பார்த்தோம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாமக மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் இங்கு அவங்க நீண்ட நேரம் பேசுறதை பார்த்தோம். பாஜக மாநிலத்தில் அண்ணாமலையோட ஒரு குற்றச்சாட்டு பத்தினா அமைச்சர்கள் வீதிக்கு வீதி வந்து ஓட்டு கேட்கிறாங்க. இது இடைத்தேர்தலில் மட்டும்தான் வாய்ப்பு இருக்கும். திமுக ஒரு தீய சக்தி, இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம், மாற்றத்திற்கு நேர்மைக்கும் தமிழக மக்களை காப்பாற்றுவதற்காக இந்த இடைத்தேர்தல் மாமழம் சின்னத்திற்கு வாக்களின்னு கேட்டாரு. அதே போல அன்புமணி ராமதாஸ் பேசும்போது 69% இடஒதுக்கீடுக்கு ஆபத்து வந்திருக்கு, திமுக இதுக்கு தடையா இருக்கு, கண்டிப்பாக மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்காங்க, இந்த முறை மாம்பழத்துக்கு வாக்களிங்கள் என அவரும் அவரோட கோரிக்கையை வலியுறுத்துறாரு, குற்றச்சாட்டுகளை முன்வைச்சாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த இந்த கூட்டத்துல பெருவாரியான மக்கள் அவங்களோட தலைவர்களோட முக்கிய பேச்சை அவங்க கவனிச்சு கேட்டதை பார்த்தோம். மக்கள் முழுமையாக ஆரவாரத்தோட இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் கைகோர்த்து தங்களோட ஒற்றுமையை காட்டினாங்க. அதையும் மக்கள் ரசித்து விட்டு தற்போது இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் இனிதே நிறைவடைந்து மக்கள் வீடு திரும்புறாங்க. அந்த காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். கள விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களமானது சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டமானது விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் தொடர்ந்து பேசிய காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.